ரைட், ஓகே புள்ளிகள். இப்ப பேசுற விழுங்க நான். ஓ ம். சார் ரைட், கொஞ்சம் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ அடிக்குது. ரைட், ஓகே, பார்ப்போம். இந்த இன்றைய வகுப்புல நாங்க தேசிய அரசுகளுடைய தோற்றத்துக்கான காரணங்கள் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு விளங்காத ஒரு பகுதி அடிக்குது. நீங்க இஸ்பானிய தேசிய அரசு நான் விளங்கப்படுத்துற டைம்ல உங்களுக்கு வந்தது நிறைய பேருக்கு அது புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்குது. தேசிய அரசு என்பது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப தேசிய அரசுகள்ல விளங்கணும் என்றால் அது எப்படி அதுல பண்புகள் விளங்கணும், அதுல தோற்றதுக்கான காரணங்கள் தெரியணும். இல்லைன்னு சொன்னோமா கஷ்டம். தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் எப்படி உருவானதுங்கிற விஷயம் என்ன நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது விரிக்குது. ரைட், அதுல பார்த்தோம்டா தேசிய அரசுகள்ல தோற்றங்கள்ல முதலாவது காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா தேசிய அரசுகள் என்றது முதல் விளங்கி இருக்கிறது முதலாவது. ஏன்னா அதுதான் நான் ஆரம்ப வகுப்புகள்ல முதல் வகுப்புல விளங்கப்படுத்தினேன் நான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதிக்குள்ள ஏன்னா குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதிக்குள்ள வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு இறைமை பொருந்திய ஒரு அரசு. அந்த அரசு ஒரு பொதுவான ஒரு மொழி, பொதுவான ஒரு சமயம், பொதுவான ஒரு பண்பாடுகளை வெளிப்படுத்தும். அங்க ஒரு பன்மைத்துவம் இருக்காது. அங்க ஒரு பன்மைத்துவம் என்ன செய்யாது, இருக்காது. அவங்க ஒரு ஒரு ஒற்றுமை தன்மை ஒன்று இருக்கும் எல்லா விடயங்களையும். அப்படியான ஒரு அரசு தான் என்ன செய்யும் சொன்னா தேசிய அரசு நாங்க சொல்லிக் கொள்வோம். இந்த தேசிய அரசுகள் பல்வேறு காரணங்களால தோற்றம் பெற்றிருக்கு. தேசிய அரசுகள்ல தோற்றத்துக்கு நாங்க பல வகையான காரணங்கள் என்ன செய்யலாம்டா நாம சொல்லலாம். அதுல முதலாவது காரணம் என்ன போட்டீங்க இன்ஸ்டிடியூட்ல? என்ன போட்டீங்க? மத்தியதர வகுப்பினரின் எழுச்சி. மத்திய தர வகுப்பினருடைய எழுச்சி. ரைட், அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். மத்திய தர வகுப்பினருடைய எழுச்சி தேசிய அரசுகள்ல தோற்றத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. அப்ப மத்திய தர வகுப்பு என்றது முதலாறுன்னு தெரியும். மத்திய காலத்துல இப்படி ஒரு வர்க்கம் உண்டு இல்ல. மத்திய தர வகுப்புண்டா செல்வந்தர்கள், வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சேர்த்த செல்வந்தர்களைத்தான் நாங்க மத்திய தர வகுப்பு பண்றோம். இவங்க பிற்பட்ட காலத்துல கல்வியும் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இவங்க கிட்ட சொத்தும் இருந்தது, பணமும் இருந்தது, சல்லியும் இருந்தது, நல்ல கல்வியும் இருந்தது. இப்படியான ஒரு சமூகத்தை நாங்க மத்திய கால ஐரோப்பாவோட பார்க்கல. மத்திய தர வர்க்கத்தை, ஒரு நடுத்தர வகுப்பை நாங்க 14 15ஆம் நூற்றாண்டுகளை நாங்க பார்க்கிறோம். மத்திய தர வகுப்பை உருவாக்குறோம். 14 15ஆம் நூற்றாண்டு காலத்துல நாங்க ஒரு மத்திய தர வகுப்பை நேரம் நாங்க பார்த்துக் கொள்றோம். அப்ப இந்த மத்திய தர வகுப்பு என்ன செய்தது? இவர்களுடைய பங்களிப்புகள் எப்படி ஒரு நவீன அரசு உருவாக்கி இருக்கலாம். ஏனென்றா உங்களுக்கு தெரியணும், இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொண்டவர்கள் இந்த மத்தியதர வகுப்பு. மத்திய காலத்துல பண்ணை முறைகள்ல தங்கியிருந்த ஒரு பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள் இந்த செல்வந்த பிரபுக்கள். இத்தாலியில வாழ்ந்தாங்க அப்படியான செல்வந்தர். நான் மறுமலர்ச்சி படிக்கிற டைம் சொல்லி தந்திருப்பேன். வெனிஸ், ஜெனோவா, புளோரன்ஸ், ரோம், இந்த நகரங்கள்ல வாழ்ந்த செல்வந்த பிரபுக்கள். மாண்டுவா, கொன்சாகா, எஸ்தே, பெராரா, என்ன புளோரன்ஸ், மெடிசி, நேபிள்ஸ், அல்போன்சா, அப்படி ஒவ்வொரு நகர அரசுகளையும் வாழ்ந்தார். அவர்கள்தான் என்ன செய்தார்கள்? 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வெளிநாடுகளோடு வியாபாரம் செய்து கொண்டார்கள். அராபியர்கள் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்த அராபியர்கள், குறிப்பா ஐரோப்பா டர்க்கியில் இருந்த அராபியர்கள், முஸ்லிம்கள் உலகம் முழுதும் செய்யற வியாபாரம், ஆசியாவுல செய்யற வியாபாரம், ஆப்பிரிக்காவோட செய்யற வியாபாரம், அத இத்தாலியில, இந்த ஈஜிப்ட்ல வைத்து, இத்தாலியில வைத்து, கான்ஸ்டாண்டினோபிள் எல்லாம் வைத்து இவங்க வாங்கி இவங்க ஐரோப்பாவில் விற்பனை செய்து ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் ஒன்று வளர்ச்சி அடைந்தது. அப்ப வர்த்தக வளர்ச்சியால தான் பண்ணை முறை வீழ்ச்சி அடைந்தது.
வர்த்தகம் எழுச்சி அடைந்த போதுதான் பிரபுக்கள் ஆதிக்கம் குறைந்தது. இவர்கள் வெளிநாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்தின போதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. அரசன் பலமடைந்தான். மத்தியதர வகுப்பின் எழுச்சி அரசனை பலமடைய வைத்தது. மத்தியதர வகுப்பில் இருந்த மாலுமிகள் ஊடாக அரசன் வெளிநாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்தினான். வங்கியாளர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள், கப்பல் உரிமையாளர்கள் இவர்களெல்லாம் தோற்றம் பெற்று அவங்க பொருளாதார முறைகளை வளர்த்தாங்க. அப்ப பண்ணைகள்ல தங்கி இருந்த ஒரு பொருளாதாரத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள் இவர்கள். அரசனும் தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு அப்படியான மத்தியதர வகுப்போட உறவுகளை கொண்டான். அப்ப இந்த மத்தியதர வகுப்பினருடைய ஆலோசனைகளின்படி நாட்டை நிர்வாகத்தை நடத்தினார். அவர்களை நிர்வாகத்துல முக்கியமான அதிகாரிகளா கொண்டு வந்தான். அப்ப மத்திய கால ஐரோப்பா ஒரு நவீன கால ஐரோப்பா மாதிரி இருக்குது. பிரபுக்கள் ஆதிக்கம் அரசியல் துறையில் ஒளிஞ்சிருக்குது. பண்ணை முறைங்கிற பொருளாதாரம் உடைஞ்சு போய் ஒரு வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருக்குது. இத்தனைக்கும் காரணம் இந்த மத்தியதர வர்க்கம். இந்த படத்தின் மூலம் செல்வங்களை சேர்த்த ஒரு வகுப்பு உருவானது. இவர்கள் அரசியல் துறையில அரசனுடைய பலத்தை அதிகரித்தது. அரசன் பலமடைவதை இவங்க விரும்பினாங்க. அரசன் பலமடைகிற போது தங்களுக்கு உதவிகளை செய்வான். இவனுடைய ஒரு பங்களிப்பு இருந்தால் தாங்க வெளிநாடுகளோட வர்த்தகங்களை மேற்கொள்ளலாம். எங்களுக்கு கப்பல்களை வழங்குவான், இராணுவத்தை வழங்குவான் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அரசனை நாங்க பலப்படுத்துகிற போது அரசன் மூலம் நாங்கள் வெளிநாடுகளோட உறவு கொள்ளலாம் என்று இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அரசனை பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு செல்வந்த வகுப்பு தோற்றம் பெற்று அவர்கள் மூலமாக வெளிநாடுகளோட அரசன் உறவு உண்டு. அமெரிக்கா நிலப்பகுதியில் இருந்தெல்லாம் மாலுமிகள் ஊடாகத்தான், இப்ப கொலம்பஸ் ஊடாகத்தான் இங்க ஸ்பானியாட செல்வம் நிறைந்தது. ஸ்பானியா தன்னுடைய வணிகவாதத்தை வளர்த்து கொண்டது. பஸ்கோடுகாம போன்ற மாலுமிகளூடாக போர்த்துகலுடைய ஒரு பொருளாதாரம் வளர்ந்தது. என்ன இப்படி நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப மத்தியதர வகுப்பு தொழிற்சாலை உரிமையாளர்கள் தோன்றிய போது அங்க அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரித்தது, உற்பத்திகள் அதிகரித்தது. அதை விற்பனை செய்கிற போது ஒரு பொருளாதார லாபம் வளர்ச்சி அடைந்தது, வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. இது மத்தியதர வகுப்பு என்றது தோற்றம் பெற இல்லைன்னா ஒரு நவீன அரசு உருவாகிக்காது. அந்த பிரபுக்கள்ல தங்கி இருக்கிற அரசு, மன்னன் பிரபுக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அரசு, பண்ணைகளை ஒரு வைத்து கொண்ட ஒரு ஆட்சி முறை, ஒரு மானிய ஒரு ஆட்சி முறை அதுதானே இருந்திருக்கு. அதை இது உடைச்சிருக்குது. இந்த வகுப்பு தோற்றம் பெற்று அந்த சிஸ்டத்தை வரை காலி பண்ணி ஒரு புதிய ஒரு அரசியல் உருவாக்கி இருக்கு. இவங்க தொடர்பு கொண்ட நாடுகளோட தங்கள நாட்டு அரசனை தொடர்பு கொள்ள வைத்து அரசன் பல்வேறு ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொண்டு அரசன் ஒரு பலமடைந்தான். அவ்வளவு பெரிய நிலமானிய முறைங்கிற கன்செப்ட்ல மத்தியதர வர்க்கம் வரார். மறுமலர்ச்சிக்கு பிறகுதான் மத்தியதர வர்க்கம் வரும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது காரணம் என்ன இருக்கு? நிலமானிய முறையின் வீழ்ச்சி. நிலமானிய முறையினுடைய வீழ்ச்சி தான் இரண்டாவது காரணம் நாங்க சொல்லலாம். அப்ப அது நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததால ஒரு தேசிய அரசு தோன்றியது. இப்ப நிலமானிய முறை என்பது என்ன? அது விளங்கல்னா இந்த படம் விளங்காது. நிலமானிய முறை படிச்சு கொடுத்துட்டேன். நிலமானிய முறை என்பது கிபி 5கள்ல உருவான ஒரு சிஸ்டம். அதாவது லேண்ட், நிலம் என்றால் லேண்ட் ஆங்கிலத்துல, லத்தீன்ல ஃபியூடலிசம் என்றாங்க. அதாவது மிலேச்சர்கள் படையெடுத்து வந்து ஐரோப்பிய நிலப்பகுதியில் ஆக்கிரமிச்சாங்களாம். ஃபுல்லா ஆக்கிரமிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க? நிலப்பகுதியில கைப்பற்றினாங்களாம். இப்ப பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படையிடும், தொடர்ச்சியான படையிடும். 5ஆம் நூற்றாண்டுண்டா அது உள்ள ஐரோப்பாவோட ஆக்கிரமிப்பு தான். ஹூனர்கள், இதை விட வந்து விசுக்கொத்து, கொத்து, பெர்கண்டியஸ், ஆங்கிலோ சாக்சன் இப்படி பல பல பெயர்கள்ல ஜெர்மனுக்கு வடபகுதியில் இருந்த காட்டு மீராண்டிகள் படையெடுத்தாங்க. அரசனுக்கு, அந்த ரோம பேரரசனுக்கு, ஐரோப்பிய நிலப்பகுதிகள் எல்லாம் ஆட்கொண்ட ரோம பேரரசனுக்கு இந்த பரந்த நிலப்பகுதியில் ஆட்சி செய்ய முடியல. அது கெயிட் பண்ணிக்கிறாங்க போனது. மிலேச்சர்கள் ஆக்கிரமிப்புகளால ஒரு பரந்த நிலப்பகுதியை ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவன் என்ன செஞ்சான்? நிலங்களை பிரிச்சு கொடுத்துட்டான். நிலங்களை தனக்கு கீழ் இருந்த சேவையாளர்களான பிரபுக்களுக்கு அவன் வழங்கிட்டான். அப்படி பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலங்கள்ல பிரபுக்கள் என்ன செய்தாங்க? மக்கள் அடிமைகளா வைத்து அவர்கள் விவசாயத்தை வளர்த்து கொண்டாங்க. பண்ணைகளை வளர்த்து கொண்டாங்க, பண்ணைகள் உருவாக்கி கொண்டாங்க.
அவங்க ஒரு அதிகாரம் பொருந்தியவர்களா இருந்தாங்க. அந்த சிஸ்டம் தான் நிலமானிய முறை. ஆனா நிலமானிய முறை ஒரு கட்டத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அது வந்து நீங்க கிட்டத்தட்ட எக்ஸாம்ல எனக்கு சொல்லி தந்தீங்க. நிலமானிய முறை எதனால எல்லாம் வீழ்ச்சி அடைந்ததுன்னு நான் ஒரு வீக்கெண்ட் எக்ஸாம் வச்ச டைம்ல நீங்க சொல்லி தந்தீங்க. அது கருங்கொள்ளை நோயால வீழ்ச்சி அடைந்தது. அது மறுமலர்ச்சியின் தாக்கத்தால வீழ்ச்சி அடைந்தது. தேசிய அரசுகள தோற்றத்தோட வீழ்ச்சி அடைந்தது. ம். அடிமைகள் இறந்து போனதால வீழ்ச்சி அடைந்தது. சிலுவை போர்கள்ல அடிமைகள் இறந்து போனாங்க கொத்து கொத்தாக. அப்படி நீங்க நிறைய காரணம் நீங்க எழுதி தந்தீங்க நான் கிட்டத்தட்ட எனக்கு. உண்மை அதெல்லாம். அப்படியான காரணங்களால நிலமானிய அடிமைகள் எண்ணிக்கை குறைந்தது. சிலுவை போர்கள் எல்லாம் போரிட்டவர்கள் ஐரோப்பியர் சார்பா அடிமைகளும் அவங்களோட பிரபுக்களும் தான். அப்ப பிரபு அடிமைங்கிற சிஸ்டம் இருந்தா தான் நிலமானிய முறை. அப்ப அந்த சிஸ்டம் எங்க ஒளியுமோ அங்க அடிமை முறை ஒளிஞ்சிரும். 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வர்த்தகம் எழுச்சி அடையுதுண்டா அங்க பண்ணைகள் இல்லாம போகுது, காலியாக போகுது. கிராமங்களா இருந்த ஐரோப்பா நகரங்களா மாற போகுது. அதை நீங்க அமைச்சு கொள்ளும். அவன் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்த போது பிரதேச ஆட்சியாளர்கள்ல பலம் குறைவடைய கூட அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஆட்சி செய்யக்கூடிய அரசன் எப்போ உருவானானோ அவ தேசிய அரசு உருவானது. நாங்க படிச்சோமே ஸ்பானியாவுல பெர்டினன் இசபடா அந்த பணியை செஞ்சாங்க. பிரபுக்கள் ஆதிக்கத்தை தோற்கடிச்சு கிரேனடா நவாரே போன்ற பகுதிகளில் இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களை தோற்கடித்து அவர்கள் நிலப்பகுதியில் ஒன்றிணைத்தார்கள். புனித சகோதரர்கள் படை என்ற ஒரு படை உருவாக்கினார். பிரம்மாண்டமான ஆர்மெகிடான் என்று சொல்லக்கூடிய கடற்படை உருவாக்கினார். அப்ப இதுதான் தேசிய அரசு. ஒரு இறைமை ஒரு அரசனை நோக்கி வாருது. காந்தம் அரசன் அந்த காந்தம் அரசன் என்ன நோக்கி எல்லாம் வரும். நீங்க எல்லாம் பிரதேச ஆட்சியர்கள். இப்ப பிரபுக்கள் பலம் பெற்ற காலம் நிலமானிய முறை என்றா பிரபுக்கள் அரசனுக்கு கட்டுப்படுற காலம் ஒன்று வரப்போகுது. அது தேசிய அரசுகள்ல மறுமலர்ச்சியினுடைய கண்டுபிடிப்புகள் அரசனை பலப்படுத்திட்டு பீரங்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் பிரபுக்கள கோட்டைகளை தகர்க்கக்கூடிய அளவு பிரபுக்களை நம்பி அரசன் இருக்க வேணும். ஏன்னா மறுமலர்ச்சியின் விஞ்ஞான கண்டுபிடிப்பு அரசனை ஆயுத ரீதியா பலப்படுத்திட்டு மத்தியதர வகுப்பு அரசனை பொருளாதார ரீதியா பலப்படுத்து. அப்ப அரசன் பலமடைய போறான். அப்ப அரசன் பலமடைகிற முறை ஒரு தேசிய அரசு சட்டம் நிர்வாகம் நீதி அனைத்து துறை அதிகாரங்களும் ஒரு தனிநபர் நோக்கி குவியும் தானே. அதான் எதேச்ச அதிகாரம். அது இந்த தேசிய அரசுகள்கிட்ட இருக்குது. 7ஆம் ஹென்றி அப்படியான ஒரு நிர்வாகத்தை நடத்தினான் இங்கிலாந்துல. 8ஆம் ஹென்றி செய்தானே அந்த நிர்வாகத்தை. ஸ்டூவர்ட் என்று சொல்லக்கூடிய வம்ச மன்னர்கள் எல்லாம் இங்கிலாந்துல சர்வாதிகாரிகளா இருந்தாங்க. அவங்க இங்கிலாந்துல ஒரு தேசிய அரசு உருவாக்கப்பட்ட தேசிய அரச அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அதை ரிவர்ஸ்ல கொண்டு போனாங்க. அவங்க பிரச்சனைகள் அவங்க வந்து கலகங்கள் ஏற்பட்டது அவங்க ஆட்சியில் அவங்களுக்கு எதிராக பாராளுமன்ற பிரபுக்கள் நாங்க அந்த போடையிட்ட படிச்சிருக்கிறோம். அந்த புகழ்மிகு புரட்சிக்கு பிறகுதான் அது இங்கிலாந்து ஒரு அரசியல் ரீதி என்ன செய்தது, ஒரு அமைதி நிலையடைந்தது. 3ஆம் வில்லியம் 2ஆம் மேரியினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் நம்ம அங்கு ஒரு அரசியல் ரீதியான அமைதி நிலைநாட்டப்படுது. நிலமானியமோட வீழ்ச்சி மாறும். இந்த கன்செப்ட் இந்த பண்ணை என்கிற சிஸ்டம் எப்போ உடையுமோ அவங்க ஒரு வர்த்தகம் எழுச்சி அடையும். வர்த்தகம் எழுச்சி அடைய போல அவங்க ஒரு அரசு பொருளாதாரம் அதிகரிக்கும். அரசன் பலம் அடைவான். அரசனை சுத்தி எல்லாம் குவி. அதான் தேசிய அரசு. அவன் நிலமானியம் ஒரு வீழ்ச்சி அடையலண்டா நிலமானியம் இந்த தேசிய அரசு இணைஞ்சிருக்காது. ஒரு நவீன அரசு ஒரு அதிகாரம் பொருந்திய அரசு ஒரு இறைச்சி அதிகாரமான அரசு ஐரோப்பா இணைஞ்சிருக்காது, உருவாயிருக்காது. இந்த அரசுகள் ஒரு பண்பை பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பொதுவான மொழி ஒரு பொதுவான பண்பாடு ஒரு கலாச்சாரத்தை வெளிப்படுத்துது. இப்ப ஆசிய நாடுகள் போலெல்லாம் அந்த பன்மைத்துவத்தை வெளிப்படுத்தல ஒரு 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 ஒருமுகத்தன்மையை வெளிப்படுத்துது. இதுதான் தேசிய அரசுகள் ஒரு பெஸ்டான ஒரு சிறப்பு இயல்பு. ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற முதன்மையான தேசிய அரசுகள் ஸ்பானியா இங்கிலாந்து பிரான்ஸ் சொல்லிக்கொண்டே போகலாம். இல்ல பிரான்ஸ் மட்டும் பத்தியும் கூட நான் படிக்க தர வேண்டி இருக்கணும். மத்தெல்லாம் படி தந்திருக்கிறேன். வேற என்ன காரணம் இருக்குது? மறுமலர்ச்சியின் தாக்கம். மறுமலர்ச்சியின் தாக்கம். இப்ப நான் சொன்னேன் மறுமலர்ச்சியினுடைய சில கண்டுபிடிப்புகள். மறுமலர்ச்சியினுடைய சில கண்டுபிடிப்புகள் ஒரு நவீன அரசு உருவாக்கி இருக்குது. மன்னனை அரசியல் ரீதியா பலப்படுத்திருக்கு. பிரபுக்கள கோட்டைகளை தகர்க்கக்கூடிய சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பீரங்கிகள் துப்பாக்கிகள் புழக்கத்துக்கு வந்திருக்குது.
மறுமலர்ச்சியால தான் மானிடவாதம் என்கிற சிந்தனை வளர்ச்சி அடைந்தது. மனிதன் மேலானவன் என்கிற ஒரு உணர்வு. அப்ப சமயத்தை மட்டும் நேசிச்ச மக்கள் தங்கட தங்கட பிரதேசம் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நாடுங்கிற சிந்தனை இப்பதான் வரப்போகுது. இதே நாங்க எல்லாரும் மொழி மொழி பேசுற மக்கள், நாம் மொழியில ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. ஒரு இன ரீதியான ஒரு ஒற்றுமை உருவாக போகுது. அப்ப ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழ்ந்தார்கள் ஒரு பெரிய ஒரு யோசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. எதனால? மானிடவாதம் வளர்ச்சி அடைந்ததால, மனிதன் மேலானவன், மனித பாடங்களை கற்க தொடங்கினதுனால, மனிதனை மேன்மைப்படுத்துகிற பாடங்களை பண்டைய கிரேக்கர்கள் கற்றாங்க. அத மறுமலர்ச்சி காலத்துல வாழ்ந்தவர்களும் கற்றாங்க. பெட்ராக் என்ன சொன்னார்? மானிடவாதத்தினுடைய தந்தை. மனிதத்துவத்தை போற்றுதல். மக்கியவள்ளி என்ன சொன்னான்? அவன் அதிகாரம் பொருந்திய அரசனை பத்தி சொன்னான். அவன் ஒரு அரசனை பத்தின ஒரு அறிவுரையை கூறினான். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும், ஒரு வலிமை பொருந்திய ஒரு அரசன்டா அந்த ஸ்டேட், ஒரு வலிமை பொருந்திய அரசு எப்படி ஒரு அரசன் உருவாக்கணும், மக்கள் எப்படி அரசனை, அதெல்லாம் பத்தி சொன்னான். அவன் மறுமலர்ச்சியினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த விரிந்த மனப்பாங்கு, ஒரு குறுகிய மனப்பாங்கு இல்லாம ஒரு பிரதேசம் என்று வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில ஒரு நாடுங்கிற சிந்தனைய மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. நீ அதை சொல்லணும். எக்ஸாம்பிள் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட அறிவுத்துறையில் ஏற்பட்ட மாற்ற மறுமலர்ச்சி என்றா, மறுமலர்ச்சியால மனிதன் சிந்தனையில மாற்றம் வந்தது. பிரதேசம் என்கிற ஒரு சிந்தனையில வாழ்ந்தவர்களுக்கு நாடு என்கிற ஒரு சிந்தனை வந்தது. இங்க நம்ம நாட்டு அப்ப முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வு கொண்டு வந்துச்சு. முகம்மதிய கலாச்சாரமே இஸ்பானியால் ஊடுருவலும் ஸ்பானியர்களுக்கு வந்தது. அராகன் கஸ்டில் கஸ்டில் மக்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வு ஏற்பட்ட போது முஸ்லிம்கள் விரட்டப்பட்டாங்க. இதுவரை காலம் இஸ்பானியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த முகமதியர்களுடைய ஆதிக்கம் இல்லாம போனது. ஒரு நவீன அரசு உருவாகுது. அப்ப மறுமலர்ச்சிங்கிற ஒரு சிந்தனை தாக்கம் இல்லைன்னு சொன்னா, ஒரு விரிந்த மனப்பாங்கு ஏற்படுத்தலண்டா அந்த சமயம் திருச்சபை சொல்ற பாப்பாண்டவர் ஒரு குறுகிய ஒரு இதுக்குள்ளே சொல்ற விஷயம் விளங்குதா? குறுகிய மனப்பான்மைகளை வாழ்றவர்களால ஒரு பரந்த ஒரு 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 நாட்டை உருவாக்கலாம். ஆனா இங்க உருவாயிருக்கேன்டா மறுமலர்ச்சி, அறிவு புரட்சியின் தாக்கம் முக்கியம். என்னடா வாத்தியாரே, நான் படிச்ச மறுமலர்ச்சி பாடத்தை தேசிய அரசு கொண்டு விளங்கப்படுத்துறானே என்று யோசிக்காத. மறுமலர்ச்சியானதான் அறிவு வளர்ச்சி அடைந்தது. உலகம் பற்றிய தேடல் உருவானது. மறுமலர்ச்சியானதான் ஐரோப்பாவை தாண்டியும் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கான பெரும் என்று ஒரு 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 மக்கள் இருக்கிறாங்க. இணைய மொழி உணர்வு ஏற்பட்டது. அந்த பகுதிகளில் வாழ்ற மக்கள் பேசுற மொழி கலாச்சாரம் பத்தி அறிஞ்சு கொண்டாங்க. அப்ப அப்படியான தேடல்கள் ஏற்பட்ட போது இவர்கள் மத்தியில் என்ன செய்யப்பட்டது? தங்களுடைய ஒரு நாகரிகத்தை நாங்க வளர்க்கணும் வெளிநாடுகள்லையும், அந்த வெளிநாடுகள் மத்தியில் இருக்கிற ஒற்றுமை இனங்கள்ட்ட இல்லைங்கிற உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு, அந்த விரிந்த மனப்பாங்கு, மக்கள் மத்தியில் ஏற்பட்ட விரிந்த மனப்பாங்கு ஒரு குறுகிய சிந்தனைக்குள் இருந்தவர்களை என மறுமையை நம்பிக்கொண்டு மறுமதான் வாழ்க்கை திருச்சபை சொல்றதா அப்படின்னு வாழ்ந்தவர்களுக்கு இல்ல. இது சமயத்தை தாண்டி ஒரு லௌகீக வாழ்க்கொண்டு இருக்குது, உலகியல் வாழ்க்கொண்டு இருக்குது. அதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு பொருத்தமான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு உருவாயிருக்கு. சிந்தனை ரீதியான ஒரு மாற்றம், அறிவுத்துறையில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் மறுமலர்ச்சி என்றனண்டா. மறுமலர்ச்சி அம்மா ஒரு நவீன அரசு உருவாக்கி இருக்குது, ஒரு மாடர்ன் யூரோப் உருவாக்குறது. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க வடிவா. மறுமலர்ச்சியினூடாக ஏற்பட்ட சிந்தனை மாற்றம் ஐரோப்பாவில் நவீன அரசை வடிவமைத்தது. பிரதேசம் என்கிற குறுகிய ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கு நாடு என்கிற உணர்வு ஏற்பட்டது. தேசம், ஒரு இனம் என்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு கிரேக்க ரோம சிந்தனைகள் காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா கிரேக்கர்கள் தான் தேசியம் பத்தி முதல் முதல் கதைச்சாங்க. ஐரோப்பாவுக்கு தேசிய உணர்வு பத்தி அவங்க தான் கதைச்சாங்க, தேசியம் பத்தி. ஆனா அவங்க நாடாவே இருக்க முடியல, அது அவங்களோட பிரச்சனை. அது அப்ப இது உனக்கு தெரியும். இது நீ எக்ஸாம்ல கட்டாயம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து வணிகவாதம். இதை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். வணிகவாதம் 15 16ஆம் நூற்றாண்டுகள்ல ஒரு எழுச்சி அடைந்த ஒரு தத்துவம் தான் இது வணிகவாதம். அதாவது நான் இத அடிக்கடி சொல்லுவேன். எந்த நிலப்பகுதி இது சொல்லுங்க? வணிகவாதம் அமெரிக்கா. என்பது எந்த நிலப்பகுதியை மையப்படுத்தினது? அமெரிக்கா. அமெரிக்கா. ரைட், கெட்டிக்காரி. அமெரிக்க நிலப்பகுதியினுடைய தங்கம் வெள்ளியை கொண்டு வாரது
தங்கட நாட்டுற கஜானாவை நிரம்பிக் கொள்றது. ஏனைய நாடுகள்ல பொருளாதாரங்களை சுரண்டி தங்கட ஐரோப்பிய நாட்டினுடைய திரை சிறிய இது ஒவ்வொரு ஐரோப்பிய நாடு அரசரும் திங்க் பண்ணாங்க. கொலம்பஸ் சொல்லி கொடுத்துட்டான். கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பகுதிகளை கண்டறிந்து சொல்லிட்டான், இங்க பகாமாஸ் தங்கத்தீவு, நான் நதிப்படுக்கைகளுக்கு அண்மையில தங்கப்பாறைகளை கண்டனப்பான்னு சொல்லிட்டான். எல்லாருடைய டார்கெட்டும் அமெரிக்கா தான். ஸ்பானியர்கள், ஒல்லாந்தர்கள், பிரித்தானியர்கள், பிரான்சியர்கள் எல்லாரும் அங்க போய் நானா நீயா ஒரு பெரிய ஒரு அமெரிக்க நிலப்பகுதியை மையப்படுத்தி ஒரு பெரிய ஒரு முரண்பாடே ஏற்பட்டது. அங்க இருக்கிற தங்கத்தை யாரு கொள்ளை அடிக்கிறது, அதுல பிரச்சனை இவங்களுக்குள்ள. தங்க வேட்டைவாதம் சொல்றாங்க. அமெரிக்காட தங்கத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றின கொள்கைக்கு பேர் என்னடா? தங்க வேட்டைவாதம். அதிகம் அடிபட்டது இந்த இந்த பிரான்ஸ்காரனும் ஸ்பெயின்காரனும் தான். யாருக்கிட்ட? பிரிட்டிஷ்காரனுக்கிட்ட. என்ன அவட கடற்படை பெருசு நவீனமயமான. அப்ப அமெரிக்காட வளங்களை கொண்டு இவங்க இணைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அமெரிக்காண்டில் ஆசியாவையும் கொண்டு. ஆனா அந்த தங்க வேட்டைவாதம் என்றது அமெரிக்க நிலப்பகுதியை சார்ந்து வளர்ச்சி அடைந்ததும் தான். அப்ப ஒவ்வொரு தேசிய அரசுகளும் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்க முயற்சி செஞ்சாங்க. அதிகரிக்க முயற்சி செய்த போது இந்த வணிகவாதம் இந்த அரசுகள் ஒவ்வொன்றும் நேரடியாகவே தலையிட்டு பேர்டியன் இசபலாட ஆதரவோட கொலம்பஸ், வெஸ்புஷி, கடலோடி ஹென்றி ராதவியோட பெர்த்தலோமே ஸ்டேஸ், இமானுவேல் ஆதரவோட வெஸ்கோட காமா, எலிசபெத் ஆதரவோட வோல்டர் ராலி, அதே பிரான்சிஸ், அதுக்கப்புறம் பிரான்சிஸ் டிரேக். இப்படியான மாலுமிகள் போய் வட அமெரிக்காவுக்கு போய் தங்கம் வெள்ளியில கொண்டு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணணும்? சப்போர்ட் பண்ண தானே வேணும். ஏண்டா தேசிய அரசுகளின் நோக்கம் தங்கள் நாட்டுற பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது. ஐரோப்பாவில் ஒரு பரந்த ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். எலிசபெத்துக்கு அப்படி ஆசை இருந்துச்சு. எலிசபெத் ராணிக்கு இங்கிலாந்து ஒரு பெரிய ஒரு ஐரோப்பாவில் ஒரு பெரிய ஒரு பேரரசா மாத்தணும், பிரிட்டானியா சாம்ராஜ்யம். அவல்ல கனவு நனவானது. பேர்டின் இசபெலாக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்துச்சு உண்மையா. 5ஆம் சார்ல்ஸ் அதை சாத்தியப்படுத்தினான். அப்ப இது நீ சொல்லணும். இந்த வணிகவாதம் அமெரிக்காட தங்கத்தை கொண்டு அந்த சிந்தனை வளர்ச்சி அடைந்த போது ஒவ்வொரு நாடும் தங்களோட ராணுவத்தை பலப்படுத்தினாங்க. சும்மா அமெரிக்காட தங்கத்தை கொண்டு வரலாமா? அங்க இருக்கிற சுதேசிகளை வெற்றி பெறணும், அங்க இருக்கிற ஏனைய ஐரோப்பிய நாடுகளை வெற்றி பெறணும். அவர் தங்களுடைய கடற்படையை வலுப்படுத்தினாங்க. அரசன் தன்னுடைய ராணுவத்தை கடற்படையை வலுப்படுத்தக்கூட ஆட்டோமேட்டிக்கா அரசன் பலமடைகிறான். அரசன் பலமடைகிறான்டா பிரதேச ஆட்சியாளர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. பிரதேச ஆட்சியாளர்கள் எல்லாம் அரசனுக்கு கீழ் ஒன்றிணைய போறாங்க. இதுக்கு சிஸ்டம் என்னடா? தேசிய அரசு. எப்படி? இதுதான் தியரி, இதான் விஷயம். குல்லும் கலாஸ். அப்ப தேசிய அரசுகளை நீ தொடர்படுத்தும். வணிகவாதம் என்கிற சொல்ல கனெக்ட் பண்ணணும் தேசிய அரசுக்கு. வணிகவாதத்தை வளர்த்து கொள்ள விரும்பிய போதுதான் தேசிய அரசுகள் ஆட்சியாளர்கள் தங்களோட கடற்படை இராணுவத்தை வலுப்படுத்தினாங்க. மத்தியதர வகுப்பு ஆலோசனைகளை கேட்க தொடங்கினாங்க. கப்பல் உரிமையாளர்களை, கப்பல் மாலுமிகளை பயிற்றுவித்தாங்க. புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதனூடாக தங்களோட ஆதிக்கத்தை பெருக்கலாம்ங்கிற ஒரு மனோபாவம் இருந்தது அவங்களுக்குள்ள. அப்படி அவர் உணர்வு ஏற்பட்ட போது ஒரு நவீன அரசுகள்ல உருவாக்கத்தை நாங்க காண்றோம். அப்படி உருவான ஒரு நவீன அரசு இங்கிலாந்து. உண்மையிலேயே கட்டமைக்கப்பட்ட முதலாவது அரசு. எக்ஸாம்ல இருக்கிறானா நீ சொல்லு, கைட்ல இங்கிலாந்துன்னு சொல்லு. ஒரே அடியாக தோற்றம் பெற்ற அரசு, மெதுவா இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேசிய அரசுக்குரிய பண்பை வெளிப்படுத்தின அரசு ஸ்பானியா. அதை நீ எக்ஸாம்ல சொல்லு. பொலிட்டிக்கல் பாடம் எடுக்கிறியா? அங்க போய் முதல் தேசிய அரசு கேட்டா நீ பிரான்ஸ் எழுது, இங்க இஸ்பானியா எழுது. விளங்குதா? பாடத்துக்கு ஏற்ற மாதிரி எழுது. கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடைந்தது, ஒரே அடியாக தோற்றம் பெற்றது. என்ன நவீன அரசுக்குரிய பண்பு அப்படி நிறைய இருக்கிறது. பாடத்துறைகளுக்கு ஏற்ற வேறுபாடு. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும். வணிகவாதம் என்கிற சிந்தனையினுடைய வளர்ச்சி தேசிய அரசுகள்ல தோற்றத்துக்கு காரணமா இருந்திருக்குது. இதே விட தத்துவ ஞானிகள கருத்துக்கள். அப்ப ஒரு தாட்ஸ் அதப்படி ஒரு அரசை பலப்படுத்தலாம், ஒரு அரசனை பலப்படுத்தலாம். நிச்சயமாக ஒரு பூஸ்ட். இப்ப வரைக்கும் படிக்கப்படுற நூல் ஒரு அரசியல் நூல். யாருடைய நூல்? மேக்கியவெல்லியினுடைய நூல்.
அன்று முதல் இன்று வரை உள்ள அரசியல்வாதிகள் படிக்கிறாங்களாமா. என்னடா ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டானே அவன். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அந்த அரசனுக்கு கீழ வாழ்ற மக்கள்ல கடமை என்ன, அதிகாரத்தை அரசன் எப்படி கைப்பற்றலாம், அரசன் ஒற்றர்கள் எப்படி பயன்படுத்தணும், அரசன் எப்படி உளவாளிகளை கை கொள்ளணும், அரசன் ஏனைய நாடுகளை எப்படி தன்வசப்படுத்தணும், எதிரி நாட்டு அரசரோட எல்லாம் ஒரு அப்ப அரசனை பத்தி சும்மா பெர்ஃபெக்டா சொல்ற நூல் இது அர்த்த சாஸ்திரம் எல்லாம். பராக்கிரமாகவே கோடிலியர் அர்த்த சாஸ்திரத்தை வாங்கி படிச்சிருக்கிறார். ஒரு அதிகார குவிப்புள்ள ஆட்சி அவன் செஞ்சான், அந்த நூல் ஒரு காரணம். அப்ப 15, 16ஆம் நூற்றாண்டுகள்ல உருவான ஆட்சியாளர்கள் மக்கியவல்லிய கருத்துக்களை வாசிக்க தொடங்கினாங்க. ஒரு சிறந்த ஒரு அரசு உருவாகணும் என்றா அதிகாரங்கள் எல்லாம் ஒரு தனிநபரை நோக்கி குவியணும் என்றுதான் அவன் சொன்னான். வேற ஒன்றுமே சொல்லல. ஆட்சியாளர்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னான். மக்கள் அரசனை நம்ப தொடங்கினாங்க, அரசனை பலப்படுத்த தொடங்கினாங்க. ஒரு தேசியம் மீது, தங்களுடைய நாடு மீது பற்று கொண்ட மக்கள் நாட்டு அரசனை நேசிக்க தொடங்கினாங்க. தங்களோட நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசனை பலப்படுத்த தொடங்கினாங்க. அப்ப அரசனை சுத்தி அதிகாரங்கள் குவிந்தது. மத்திய காலத்துல பிரதேச ஆட்சியாளர்களிடம் மட்டும் குவிந்திருந்தது. மக்கேவல்லியினுடைய கருத்துக்களால அதை படித்து கொண்ட ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், மக்கள் அரசனை பலப்படுத்த தொடங்கினாங்க. அரசனும் அறிந்து கொண்டான் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது. நேற்று மக்கியவல் எழுதிட்டேன் அதுல. ஜூன் போடின் என இவர்களுடைய சிந்தனைகள் என எல்லாம் வளர்த்தது, அரசனை வளர்த்தது, அரசனை ஊக்குவித்தது. ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாளன ஒரு மெருகேற்றியது கருத்துக்கள். பிரெஞ்சு புரட்சியில ரூசோ, வோல்டேர், மொண்டஸ்கிற கருத்துக்கள் தாக்கம் செலுத்திருக்கிறது. அவனோட கருத்துக்களால அவங்க உத்வேகம் அடைந்தாங்கண்டா. இந்த காலத்துல நவீன அரசுகளுடைய ஆட்சியாளர்கள் எதனால் உருவாக போறாங்கண்டா, அறிஞர்களுடைய கருத்துக்களை வாசித்த போது அதுல தாக்கத்துக்குள்ளாகிறாங்க. இன்று வரை உள்ள அரசியலுக்கு, இன்று வரை, அன்று முதல் இன்று வரை உள்ள அரசியலுக்கு ஒரு வழிகாட்டி நூல் என்னண்டா பிரின்ஸ், இளவரசன். ஜூன் போடின்னு என்ன சொல்றான், இறையாண்மை, அந்த பவர், ஒரு பவர் என்றது என்ன, அதிகாரம் என்றது என்ன, அரசனுக்குரிய நிரந்தர அதிகாரம். அரசன் சட்டங்களுக்கு மேலானவன். அரசன சட்டங்களுக்கு மேலானவனாக காட்டுவதனூடாக அரசன் பலமடைகிறான். மைக்கேவன் என்ன சொல்றான், ஒரு ஆட்சியாளனுடைய ஒரு மேலான கடமை என்ன, தன்னுடைய ராட்சியத்தினுடைய ஆதிக்கத்தையும் பாதுகாப்பையும் என்ன பேணுவதாகும். அதுபுறம் அதை எப்படி அவன் ஏற்படுத்துற, ஆதிக்கத்தை ஏற்படுத்துற, அதை எப்படி பேணுறேன் எல்லாம் அறிவுரை சொல்றான் அவன் புக்ல வந்து. சும்மா வாயால பட சுட்டு இல்ல, அவன் அதுக்கான அணுகுமுறைகளை சொல்றான், எப்படி அதை அடைஞ்சு கொள்ளலாம் என்று. அப்ப அதை வாசித்தவர்களுக்கு அரசியல் தந்திரம் என்ன செய்து, அரசியல் தந்திரம் என்ன செய்து அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளப்படும். அரசியல் தந்திரத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். நீங்க அதை நீங்க என்ன செய்யணும், எக்ஸாம்ல நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லைங்க. சரி, அடுத்த விஷயம் என்ன பிள்ளைகள்? தேசப்பற்று பிரபல்யம் அடைதல். தேசப்பற்று பிரபலியம் அடைகிற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். தேசப்பற்று பிரபலியம் அடைதல். அப்ப மக்கள் மத்தியில இந்த பற்றில் மத்திய காலத்துல ரஞ்சனே ஒரு நிலப்பகுதி சார்ந்த அரசியல். இது எங்கட ஏரியா, இது எங்கட ஏரியா, இப்ப நாங்க சொல்லுவோம் எங்கட மகல்லா, இது எங்கட மகல்லா, இது எங்கட ஏரியா அப்படிங்கிற அது இல்லாம இப்பதான் மக்களுக்கு ஒரு உணர்வு வருது. மறுமலர்ச்சி தானே தந்துச்சு. இந்த மனிதத்துவத்தை பத்தி படிக்க போல, மனிதனை பத்தி படிக்க போல, சமயத்தை கொஞ்சம் அள்ளி எரிஞ்சு போட்டு திருச்சபை, சர்ச்சு, ஜீசஸ், மரியாதை பத்திட்டு போட்டு மனுஷனை பத்தி படிக்க புறப்பட்டான் மறுமலர்ச்சி காலத்துல. மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், மனிதர்களுடைய அரசியல் என்ன, கிரேக்கர்கள் அரசியல் எப்படி இருந்துச்சு, கிரேக்கர்களுடைய ஒரு அரசியல் முறைகளை பத்தி படிச்சாங்க, ரோமானியர்களுடைய வெற்றிகளை பத்தி தெரிஞ்சு கொண்டாங்க. அப்ப தைபர் ஆற்றங்கரைகள்ல வாழ்ந்த மக்கள்ல ஒரு ஒற்றுமை உணர்வு தான் ஒரு பரந்த ரோம பேரரசு உருவாக்கிச்சு. லத்தீன் மக்கள் ஒற்றுமை, அதெல்லாம் படி தெரிஞ்சு கொண்டாங்க. நாங்க ஒற்றுமை அளிக்க முடியாது, நாங்க நிலப்பகுதியை பிரிஞ்சிருக்கிறோம், நாங்க ஒரு மொழி பேசுறோம், ஸ்பானிய மொழி பேசுறோம், எங்கட கத்தோலிக்க மதம் என்ன, ஒரு இனம் ஒரு நிலப்பகுதிகளை வாழ்றோமா பிரிந்து கிடக்கும், வெளிநாடுகள் ஆதிக்கம் இருக்கு. அப்ப தங்கட தேசம் மீதான உணர்வும், தங்கட தேசத்தில் இருந்த அந்நியர்களை விரட்டோடும் என்கிற உணர்வும் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு மறுமலர்ச்சி காரணமா இருந்தது. சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம். நீ சொல்லு, 14, 15ஆம் நூற்றாண்டுகள் ஏற்பட்ட அறிவுத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் மனிதனை என்ன செய்திருக்குது, புதிய முறையில சிந்திக்க வச்சிருக்கு. ஏன்னா தத்துவத்தை படிச்சுட்டான் மனுஷன், கிரேக்கண்ட தத்துவத்தை படிச்சுட்டான், கிரேக்கருடைய தத்துவ கருத்துக்களை படிச்சாங்க.
அப்ப அதுல படிச்ச போது அவர்களுக்கு ஒரு தேசியம் தேசம் பற்றின உணர்வு ஏற்படும். அதுல வெளிப்பாடு தான் நம்ம தேசிய அரசுகள். அதுல வெளிப்பாடு தான் ஒரு ஒரு நவீன அரசினுடைய ஒரு தோற்றம். இது வளங்கள்லண்டா பின்னால வருண்டு வளங்க அதான் நான் திருப்படுத்து கொடுக்கிறேன் சப்ஜெக்ட் படிச்சு தந்த சப்ஜெக்டையும் திருப்படுத்துறேன். அது விலங்கல்லண்டா ஜீரோ தேசிய அரசே விளங்கா. இதயம் என்னும் தேசிய தோட்டத்துக்கான காரணம் சொல்லுவோம். இது இதயம் இந்த யூனிட்டர் ஹேட்னு சொல்லுவோம். என்ன ஹேட் இந்த யூனிட்டர் ஹேட்ண்டா அதான் தோட்டத்துக்கான காரணம் தெரியலன்னு சொன்னா அது தெரியாது. அது ஹார்ட் தேசிய அரசுகள பண்புகள் அது கிட்னி பின்னால வரதெல்லாம் தான் கை கால் அதெல்லாம் ஈஸியா வழங்குவார். மன்னர்கள பனிதானே அதெல்லாம் நாங்க பாடமாக்கி எடுத்துடலாம். ஆனா இது வழங்கும் வணிகவாதம் எப்படி ஒரு நவீன அரசு உருவாக்கிச்சு. தத்துவ ஞானிகளை கருத்து புற உருவாக்கிச்சு தேசிய அரச. மத்தியதர வகுப்பினர் எழுச்சி புற ஒரு நவீன அரசு உருவாக்கிச்சு. அது ஒரு தெரியும். மக்கள் மத்தியில தேசப்பற்று பிரபலியம் அடைகிற போது மக்கள் ஆதரவு நிலப்பிரபுகளுக்கு இல்ல தங்கள் அரசனுக்கு. மத்திய காலத்துல நிலப்பிரபுக்களை பெரிய ஆக்களா மதிச்சவர்கள் இப்ப அவங்கள கைவிட்டு தங்களுடைய அரசனை பலப்படுத்த தொடங்குறாங்க. அது நமக்கு தெரியும். அடுத்த விஷயம் என்ன? அடுத்த விஷயம் என்ன? அவ்வளோ. அவ்வளவுதானா? எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 6. 6 பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன? 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்ப திரும்ப சொல்றேன். தேசிய அரசுகளை தோற்றத்துக்கான காரணங்கள் திரும்ப திரும்ப சொல்லித்தாரன். தயவு செஞ்சு படியுங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு படிங்க, தயவு செஞ்சு படிங்க, தயவு செஞ்சு படிங்க. நீங்க படிச்சு நாளைக்கு நல்லா இருந்து நல்ல தொழில் எடுத்து டிஎஸ் ஆகி பெரிய உத்தியோகத்துக்கு போய் எனக்கு கொண்டு நீங்க தர போறல. எக்ஸாம் வரும் நீங்க யாரோ நான் யாரோ. சரியா? தயவு செஞ்சு நான் செய்யறது உனக்கு நல்லதுக்கு தான். எனக்கு தெரியாம இல்லை. எனக்கு படிச்சுட்டு மாச காசை வாங்கிட்டு போகாம தெரியாது. எனக்கு படிப்பிச்சா ஒரு திருப்தியா இருக்கணும்னு நான் பாக்குறேன். சரியா? புள்ள ஒரு எடுக்கிறவன்னு பாக்குறேன். வெறுமனே வரலாறுன்றது வெறுமனே வாசித்தல் போட்டியா போறான். நியூஸ் ரீட் போட்டியாகவும் அது தேவையில்லை. அப்படி ஒரு வரலாறு நம்ம படிக்கவே தேவையில்லை. அப்ப விளங்கி படி. ஒரு விஷயத்தை படிச்சது விளங்கி படி. இதுதான் வணிகவாதம் என படி. அமெரிக்க நிலப்பகுதியில் இருக்கிற தங்கம் ஐரோப்பாவுக்கு எடுத்து வரணும் யோசிக்க தொடங்குறானே அப்படி அடைஞ்சிச்சு அந்த புலியோனிசம். தங்க வேட்டை வாதத்தை என்ன சொல்லுவோம் இன்னொரு வகையில புலியோனிசம். அது தியரிக்கல் ரீதியா சொல்றது. அப்ப இதில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் வணிகவாதம். இந்த சாரி தேசிய அரசுகள்ல தோற்றத்துக்கான காரணம் மத்தியதர வகுப்பினர் எழுச்சி. அடுத்தது ரெண்டாவது என்ன? நிலமானிய முறை வீழ்ச்சி வணிகவாதம் வணிகவாதம். அடுத்தது மத்திய இந்த தத்துவ ஞானியில கருத்து தேசப்பற்று பிரபலியம் அடைஞ்சது. அடுத்து ஆறாவது மறுமலர்ச்சியின் தாக்கம். மரமலைச்சல் தான் கட்டிக்கா வெரி 6 விஷயங்களை மையப்படுத்தி எழுதுங்க. இது எப்பெல்லாம் கேள்வி சொல்லுங்க. இந்த மறுமலர்ச்சியின் தோற்றத்துக்கான வேற எப்பெல்லாம் கேள்வி சொல்லுங்க. இப்ப ஏழி ஃப்ரண்ட்ல பாருங்களேன். ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்களேன் போட்டிருப்பேன். 2005, 2007, 5, 7 பிறகு 9, 9, 16, 18, 22. 22 லாஸ்டா வந்துட்டு அப்ப 26க்கு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 3வது வினா தேசிய அரசு வினா நான் இப்பயே சொல்லுவேன். ஃபைனல் எக்ஸாம்ல செமினார் செய்ய போற டைம்ல புது புது புள்ளிகள் வந்து சேருவாங்க. செமினார் டைம்ல நம்ம வகுப்புக்கும் மற்ற டைம்ல அவங்களுக்கு தேசிய அரசு கிளியர் இல்ல சேருவாங்க. அப்ப அவங்க அந்த டைம்ல சொல்ல போல நீங்க கிளியர் ஆகிறேன்டாப்பா என்ற ஒரு ஒரு இதண்டு வரணும். கஷ்டப்பட போறோம். ரொம்ப கஷ்டப்பட போறார் விளங்கு தானே? அப்ப நாங்க தேசிய அரசுகளை கொஞ்ச நாளைக்கு இஷ்டம் பண்ணி வைக்க போறோம். இதோட கண்டினியூ நான் ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகுதான் தேசிய அரசு திருப்பி எடுப்பேன். நாளைக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு செக்ஷன் சொல்லி தரப்பேன். என்ன செக்ஷன் சொன்னா இந்த குறிப்பாக இலங்கை வரலாறுல நான் இந்த மூலாதாரங்கள் சம்பந்தப்பட்ட செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மூலாதாரம் மகாவம்சம் தொல்பொருள் இலக்கிய மூலாதாரம் அதை பத்தின வகுப்புகள் நான் சொல்லித்தரேன். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு தேசிய அரசுகள் அப்ப நான் கடைசியா இஸ்பானிய தேசிய அரசு படி தந்திருக்கிறேன். அதுல பேர்டினன் இசபெலாட பங்களிப்புகள் 5ஆம் சால்ஸ் சொல்லி தந்தா 5ஆம் சால்ஸ் இல்ல இல்ல சார். சார், அதுதான் கண்டினியூ பண்ணணும். 5ஆம் சால்ஸ்ல பங்களிப்பு கொஞ்சம் லேட்டா சொல்லி தரேன்னா எனக்கு கொஞ்சம் தேசிய அரசு கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். நான் லேட்டா தான் சொல்லி தருவேன். சரியா? அது வரைக்கும் நான் வேற பகுதியில் நான் அனுப்பேன். ஓகே பிள்ளைகள் லீவ் ஆகிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.